ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அப்பா, இந்த பில்டிங்க பகல்ல பார்த்தா கூட சும்மா அள்ளு விடுது. அப்படி என்னதான்டா இருக்கு உள்ள? போய் பார்க்கலாமா? நண்பா, இதுக்கு பின்னாடி இருக்க கதையை கேட்டனா உள்ள போறதுக்கு இல்லை, வெளியே நிக்கிறதுக்கே போய் விடுவேன். அப்படி என்ன கதை அது? வருஷம் 1690. இந்த கோட்டையை கட்டின அவரோட பெயர் டேவிட். டேவிட்க்கு 2 வைஃப். இசபெல்லா டேவிடோட முதல் பொண்டாட்டி. 2வது பொண்டாட்டி பேர் மெரியம். இசபெல்லாக்கு மெரியம சுத்தமா பிடிக்காது. ஒரு நாள் டேவிட் மெரியம்க்கு ஒரு மோதிரம் பரிசா கொடுப்பதற்கு போய்கிட்டு இருக்கும்போது டேவிட் ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்து விபத்துல இறந்து போறாரு. இத கேட்ட இசபெல்லா, டேவிட் மெரியனை பார்க்க போய் தான் டேவிட் இறந்தார்னு டேவிடோட 2வது மனைவிய இசபெல்லா மெரியம கொடூரமா கொன்னா. இசபெல்லா காலையில் கண் முடிச்சு பார்த்தா அவளோட விரல்ல டேவிட் மெரியம்க்கு ஆசையா வாங்கிட்டு வந்த அந்த மோதிரம் இசபெல்லா விரல்ல இருந்துச்சு. இசபெல்லாக்கு ரொம்ப ஆச்சரியம். தன்னுடைய புருஷன் எனக்காக இந்த மோதிரம் கொடுத்திருக்காரு. அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஆனா இந்த மோதிரம் வந்ததுக்கு அப்புறம்தான் இசபெல்லாக்கு நிறைய அமானுஷ்யமான பிரச்சனை வந்தது. தினமும் இசபெல்லா கனவுல மெரியம் வந்து, நான் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன், உன்னை குன்னிடுவேன்னு தினமும் அவளை மிரட்டிக்கிட்டு இருந்தா. அப்போதான் இந்த மோதிரம் நம்ம புருஷன் கொடுக்கல, இது மெரியமோட வேணிதான்னு இசபெல்லாக்கு தோணுச்சு. அந்த பங்களாவில் இருக்கிறவங்க எல்லாருமே மர்மமான அமானுஷ்யமான முறையில் இறந்து போனாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் இந்த பங்களால திடீர்னு தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே இருக்கிற எல்லாருமே இறந்துட்டாங்க. இப்ப வரைக்கும் இந்த பங்களால இசபெல்லாவும் மெரியம் 2 பேரோட ஆத்மா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப இந்த கோட்டையோட பேரு டெவில் ஹவுஸ். டேய் என்னடா இந்த பீரியட் இங்கிலீஷ் சார் அசைன்மெண்ட் கேட்பாரு, நீ எழுதிட்டியா? சாச்சா, அப்போ வா கிளாஸை கட் அடிச்சிடலாம். நான்லாம் வரல. அண்ணா 2 ஜூஸ் எடுத்துக்கிறேன். ஏய், இப்பதான்டா நீங்க 2 பேரும் இப்படி போனீங்க. நாங்களா? சும்மா வளராத நூறு. இவனுங்க தானே அது. மச்சான், இந்த இடம் சூப்பரா இருக்குல்ல, ஒரே ஒரு ரீல்ஸ் எடுத்துக்கூடா ப்ளீஸ்ரா. சரி வா.
அங்கே போய் நில்லு. இங்கே வா, இப்படி பாரு, கேமரா பாரு. ஆ ஓகே. எப்படி இருக்கு பாரு. ஸ்டீலு சாமா வச்சு மட்டை அடிக்க போறேன், டிவில போய் பாரு தலைப்பு செடியில வாரே. ஸ்டீலு சாமா வச்சு மட்டை அடிக்க போறேன், டிவில போய் பாரு தலைப்பு செடியில வாரே. மச்சான் சூப்பரா இருக்குடா, போடு வேற லெவலு. சரி போலாமா? ஆஹா ஓகே மச்சான் வா. டேடி டேய் சிவா, டேய் டேய் சிவா, என்னடா ஆச்சு? மச்சான் ஏதோ சத்தம் கேக்குதுடா. டேய், எனக்கு ஒன்றுமே புரியலடா. ஏய், எந்திரி எந்திரி. டேய் நீங்க
எனக்கு தேவை அந்த மோதிரம். அது இருந்தால் தானே எங்கள் பழைய வாழ்க்கைக்கு போக முடியும். எனக்கு தேவை அந்த மோதிரம். அது இருந்தால் தானே எங்கள் பழைய வாழ்க்கைக்கு போக முடியும். உங்களுக்கு கவனிச்சியா, நமக்கு நடக்கிற எல்லா பிரச்சனையுமே இந்த மோதிரத்தால தான். அவன் ஒன்று சொன்னா பத்தியா, இந்த மோதிரம் கிடைச்சாதான் எங்கள் வாழ்க்கைக்கு திரும்ப முடியும்ட்டு. அப்போது எல்லா பிரச்சனையும் இந்த மோதிரத்தால தான். இந்த மோதிரத்தால் நம்ம டைம் லூப்பில் மாட்டின்னு இருக்கோண்டா. நம்ம எதுக்கு கிளாஸை கட் அடித்தோம்? அசைன்மெண்ட் எழுதுறேன்ட்டு. அப்போது நம்ம அந்த அசைன்மெண்ட் எழுதி இருந்தால் நம்ம கிளாஸை கட் அடிச்சனால தான் இங்கே வந்தோம். மோதிரமும் நம்ம கைக்கு கிடைச்சிச்சு. அப்போது மோதிரம் நம்ம கை கிடைக்காம இருக்குன்னா கிளாஸை கட் அடிக்காமல் இருக்கணும். ஏய் இப்பதான்டா நீங்க 2 பேரும் இப்படி போனீங்க. ஏய் உன் ஃபோன் எடு. டைம் இப்போ 9:30. நம்ம இங்கே வந்தது ஒரு 9:40 இருக்குமா? அப்படின்னா நம்ம இப்போ கிளாஸில் இருப்போம். சேட் ஜிபிடி ஓப்பன் பண்ணு. அசைன்மெண்ட் டாபிக் என்ன? டாபிக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். போடு. டேய் என்னோட பேக்கு. பிரியா, இது இங்கிலீஷ் அசைன்மெண்ட்டு. நாங்கள் கிளாஸில் இருக்கிறோம், எங்கிட்ட வந்து கொஞ்சம் கொடுத்துறியா? நான் எதுக்குடா உங்க அசைன்மெண்ட் எடுத்துட்டு போனோம்? நீங்களே எடுத்துட்டு போலாம்லடா. ஐயோ உனக்கு சொன்னா புரியாது பிரியா. ப்ளீஸ் பிரியா. சரி ஏதோ சொல்றீங்க, செய்யறேன். பிரியா ஒரு நிமிஷம். நான் இது யார் கொடுத்தான்னு கேட்பேன். நீ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஜனனி கொடுத்தான்னு சொல்லிடுறியா? டேய் இந்தா உன் அசைன்மெண்ட். ஏன் அசைன்மெண்ட்டா? அப்படியே தெரியாத மாதிரி இது நடிக்காத. யார் கொடுத்தான்னு கேட்பேன். நீ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஜனனி கொடுத்தான்னு சொல். கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல ஜனனி இருப்பாள், அவ கொடுத்தா. ஜனனியா கொடுத்தா? பாரு. டேய் டைம் இப்போ 9:48 ஆகுது. அவனுங்களும் இன்னும் வரல. அப்போனா நம்ம இங்கே வந்திருக்க மாட்டோம். நம்ம கைக்கு மோதிரமும் கிடைச்சிருக்காது. வா மச்சான், வைப் பண்ணலாம். டேய் சத்தம் மேல இருந்து தானே கேக்குது. Night is dark, the room is red. யாரு?
உங்களை தான் கேட்குறேன், யாரு? I'm the king of the darkness, villain is and cold. Our times are lethal, they make your heart cold. I walk the shadows, causing havoc and despair. You can't escape my wrath, I'm everywhere. I've got a smirk on my face, எனக்கு தேவை அந்த மோதிரம். and I won't let you win. I'm everywhere. I'm everywhere. I'm everywhere. I'm everywhere. ஏன் அக்கா பொண்ணு கிக்கு தானடா, ஏன் முதல் செட்டு தானடா, இவ எவர் சில்வர் தட்டு தானடா, கட்டாங்கு சீக்குள்ள பயண்டி 2 பேரும் கூட்டாஞ்சோறு ஆக்கி தின்னலாம். 8ஆம் நம்பர் போல தேகத்தை நானு இப்போ 1ஆம் நம்பர் ஆக்க போறேன்டா. முதல் அக்கு தானடா, ஏன் அக்கா பொண்ணு கிக்கு தானடா, ஏன் முதல் செட்டு தானடா, இவ எவர் சில்வர் தட்டு தானடா. டைம் இப்போ 9:45. அப்போ நம்ம டைம் லூப்ல இருந்து தப்பிச்சிட்டோமா மச்சான்? ஆமாடா. ஏய், இந்த மோதிரம் எப்படி இன்னும் கையில இருக்கு? I'm the king of the darkness, villain is and cold. Our times are lethal, they make your heart cold. I walk the shadows, causing havoc and despair. You can't escape my wrath, I'm everywhere. I've got a smirk on my face, a devilish grin. I'll take you down and I won't let you win. I'm everywhere. I'm everywhere. I'm everywhere. I'm everywhere. I'm everywhere. I'm everywhere. இந்த மோதிரமும் என் கையை விட்டு போகிற மாதிரி தெரில. நானும் இதை விடுறதாவும் இல்லை. இந்த மோதிரத்தால் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஆபத்து இருக்குது. பார்க்கலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், டேவிட்டை கொலை பண்ணது வேற யாரும் இல்லை, அவங்க முதல் மனைவி இசபெல்லா. இசபெல்லா எதுக்கு அவ புருஷன் அவளே கொல்லணும்? டேவிட் மிரியம்க்கு ஒரு மோதிரம் வாங்கிட்டு போனார்ல, அந்த மோதிரத்துக்காக தான்.